ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கேட்டுட்டு இருந்த என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மணமகளே வா, அதோட ப்ரோமோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ அதனால தான் நான் வந்து அதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம நிறைய பேசலாம். யா, காயத்ரி 9347. பவி மேம் உங்கள் பேராக இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். நல்லா தான் இருக்கும். ஷுவர், ஃப்யூச்சரில் வந்து நானும் அவங்களும் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வில் சி. மலாட்டி ஜிவிடி ராதே கிருஷ்ணா விக்கிடியர் ஹாட்லாம் அட் த அவுட் சைட் ஹார்ட்லி ரொம்ப பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பட் ஸோ ஸ்வீட். இவர் வந்து என்னோட எல்லா போஸ்ட்டுக்கும் சரி, எல்லா வீடியோஸ்க்கும் சரி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட லவ்வை வந்து பயங்கரமாக எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மலாட்டி ஜிவிடி. அண்ட் உங்களோட அந்த ராதே கிருஷ்ணன் அப்படின்னு அதை படிக்கும் போதே வந்து அது நீங்கள் தான் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். அண்டு திரும்ப நியூ சீரியல் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி ப்ரோ, ஐ எம் இன் ஸ்ரீலங்கா. யா, தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து செட்டுக்கும் சரி, இந்த மாதிரி மெசேஜ்லும் சரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆன்சர் என்னோடய நியூ ப்ராஜெக்ட் வரப்போகுது கம்மிங் மண்டே. ஸோ அதனால் எல்லோரும் பார்த்து ஹாப்பியாக இருங்க. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. சாமுந்தீஸ்வரி சார், உங்கள் சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஆக்டிங் சூப்பர் சார், நான் உங்கள் ஃபேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஷீபா மிக்கி, பவி கூட ஜோடியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எஸ், நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னல, கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து நானும் பவியும் சேர்ந்து பண்ணுறோம். பவி உங்களுக்கு பேராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் விக்கி, உங்கள் டைரக்டர்கிட்ட. நிறைய பேர் அந்த கொஸ்டின் தான் கேட்டு. ஹாப்பி டு சி இன் அனதர் சீரியல். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா, தேங்க்யூ. முஸ்ஃபிராசா, கங்க்ராட்ஸ் அண்ணா, வெரி எக்ஸைட்டட் டு சி யூ அகைன். அண்ட் இந்த பேரு சூப்பராக இருக்கும். பட் ஆதி பவி மேஜிக்கல் பேர், சான்ஸ் இல்லை. பவி அக்கா என்ட்ரிக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷ். கண்டிப்பாக பவி வந்து நெக்ஸ்ட்டு தமிழ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவங்க பண்ணுவாங்க. எஸ்ஜிஎஸ் ஷாப்பிங் அஃபிஷியல், ஃபர்ஸ்ட் டைம் சீரியல் ப்ரோமோவில் உங்களை பார்த்ததும் விசில் அடிச்சுட்டேன். ஹாப்பி டு சி யூ அகைன் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட ஃபேமிலியும் என்னோட அக்காவோட கிட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் கிளாப்லாம் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஷாலா. குருலக்ஷ்மி, செம்ம சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் ரித்திஃபி, யா, நைஸ் சி யூ இன் நியூ ரோல், பட் இட் வில் பி சேலஞ்சிங் டூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட். வெரி ஹாப்பி டு சி யூ அகைன் ஆன் ஸ்க்ரீன். யா, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான். பிகாஸ் ஏன்னா ஆதியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸ் பாயாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டீசெண்டாக காஸ்டியூம்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு சிட்டி பாயாக பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் கதிர் வந்து டோட்டலி அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பர்சன். வில்லேஜ் பாய், சும்மா எல்லாரையும் கலாச்சிட்டு சும்மா லந்து பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு சண்டை வலிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு துருத்துருவான ஒரு கேரக்டர். அதுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், அதுக்கான அந்த வில்லேஜுக்கான ஒரு விஷயம், அண்ட் இந்த மீசை. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. எனக்கு வேஸ்டி ஷர்ட்னா ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம். ஸோ அதனால் அந்த கெட்டப்பில் வந்து நெக்ஸ்ட் சீரியல் ஃபுல்லாக இருக்க போகிறன்றதுனால எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸ்க்ரீனில் எப்படி என்னோட அவுட்புட் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு, நீங்களாம் எப்படி ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு. அண்ட் சுஜித்ரா, கமிங் சூன் நியூ சீரியல் மணமகளே வா. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் விக்கி ரோஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் சுஜித்ரா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிராமத்து கதாநாயகன் கெட்டப்பு சூப்பர். உஷா நந்தினி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நிறைய பேர் சொன்னீங்க அந்த கெட்டப் உங்களுக்கு சூட் ஆகுது, நல்லா இருக்குன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ போடுங்க, அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் மாமா கிட்ஸ். கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பிக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். என்னோட சிஸ்டர்ஸ் பிக்ஸும் போட்டிருக்கேன். கிட்ஸ் எல்லாரும் இதையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோட இன்ஸ்டாவில் போய் பாருங்கள், பல்லவி உதயதுல்லா பாருங்கள். உங்களை ஒரு தடவை பார்க்கணும் திவ்யா. கண்டிப்பாக திவ்யா பார்க்கலாம். சூப்பர். பட் டஸ்கி ஸ்கின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பர். விஜய் சேதுபதி மாதிரி. கரெக்டு தான், நல்லா தான் இருக்கும். கஷ்டப்பட்டு கலரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சடனாக டஸ்கி ஸ்கின் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் திரும்பி டஸ்கியாக மாறிட்டேன்னா அப்புறம் சான்ஸ் கொடுக்காம போயிட்டாங்கன்னா, ஸோ அதனால தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்.
Yatu Kitchen. Want to meet you. Is it possible? And so happy of your new serial. Waiting to see your performance. Yeah, thank you so much, Yatu Kitchen. Thank you. அண்ட் கண்டிப்பாக லைக் நீங்கள் எங்கேயாவது என்ன லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான் என்ன நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா கூட நீங்கள் வந்து பேசுங்க, நான் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன். ஓகே திவ்யா அழகு ஆதி லவ் யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னையே வெக்கப்பட வைக்கிறீங்க பாருங்க. தனலக்ஷ்மி ப்ரோ கங்க்ராட்ஸ், வி ஆர் வெரி ஹாப்பி டு see you. இதைத்தான் எதிர்பார்த்தோம். ஹாப்பி டு see again on screen. All the best, keep smiling always. தேங்க்யூ ஸோ மச் தனலக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். லைக் நானும் இந்த மாதிரி ஒரு கெட்டப் தான் வந்து எதிர்பார்த்தேன். எனக்கும் வந்து லைக் ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கெட்டப்பு, கான்ட்ராஸ்டான ஒரு ரோலு, ஒரு அந்த சீரியலோட ஸ்டோரி கூட சரி ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஷோராக நீங்கள் எல்லாருமே வந்து லவ் பண்ணுவீங்க, அதை நான் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். நந்தியா அட்மைரர், உங்களுக்கு கதிர் கேரக்டர் பிடிச்சிருக்கா, ஆதித்யா கேரக்டர் பிடிச்சிருக்கா ப்ரோ? ஆக்சுவலி என்ன நான் சொல்லணும்னா, ஆதி கேரக்டர் வந்து மை ஆல் டைம் ஃபேவரட். பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் நான் டெபியூ ஹீரோவான கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர் வந்து லைக் அவ்வளோ லவ் கொடுக்குற ஒரு கேரக்டர். நான் எனக்கு ஆதி கேரக்டர் எப்பயுமே ஒரு ஃபேவரெட்டு, ஆல் டைம் ஃபேவரட் கேரக்டர். பட் கதிர் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா கதிர் வந்து லைக் நிறைய விஷயங்கள் லைக் நான் இந்த பண்ணணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் லைக் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். நிறைய பாடி லாங்குவேஜ் நிறைய பண்ணியிருக்கேன், பாடி மாடுலேஷன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஜீவா வெல்கம் டு ஆதி, தேங்க்யூ ஸோ மச். சுப்ரியா ரெட்டி சார், ரிப்ளை கொடுத்ததுக்கு நன்றி சார், ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் நேம் சொன்னதும். லவ் யூ சார், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது நியூ ப்ராஜெக்டில் வந்துட்டீங்க, வெரி ஹாப்பி. யா தேங்க்யூ ஸோ மச் சுப்ரியா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அகைன் உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டில் வந்து நான் பார்க்க போகிறேன்றது ரொம்ப சந்தோஷம். யா நிஷா, ஹே விக்கி, ஐ திங்க் யூ கெட் பிளஷ் வென் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின். வென் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மேரேஜ்? the next project படிச்சு when is your marriage, are you committed? Vicky, it's eagerly to know. கண்டிப்பாக எனக்கு ப்ளஷ் வருது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. பிகாஸ் இப்போதைக்கு நான் மேரேஜ் பற்றி நான் எதுவும் பிளான் பண்ணலை. லைக் இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் வந்து சில கடமைகள்லாம் இருக்குது, எல்லாரும் சொல்கிற மாதிரி லைஃப்பில் சில கடமைகள்லாம் இருக்குது. அந்த கடமைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு வைராகியத்தோடு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் நியூ சீரியல். பட் பவி மிஸ்ஸிங் ஏகமைடு. நான் பவிக்கிட்ட சொல்லிடுறேன், இவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறீங்களா பவியா, நான் கண்டிப்பாக பவிக்கிட்ட சொல்கிறேன். சுல்ஃபித் அபாஸ், ஹாய் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மறுபடியும் பார்த்ததில். புது ப்ராஜெக்ட் எப்போ வரும்னு நானும் என் ஃபேமிலியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களோட இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் வரணும், உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும், ஸ்க்ரீனில் வரணும், அண்ட் பெரிய ஸ்க்ரீனில் வரணும், மனசால வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ ப்ரோ. சுல்ஃபித் அபாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரியலி இந்த கமெண்ட் வந்து என்னை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன் நான் சொல்கிறேன்னா, லைக் ஃபேமிலி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்களா, அந்த ஒரு விஷயமும், அண்ட் பெரிய ஸ்க்ரீனில் என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்களே அந்த ஒரு விஷயத்துக்காகவும். லைக் நம்ம ஒரு அவார்ட்ஸுன்னு சொல்லும் போது பார்த்தோன்னா, நம்ம ஒரு சக்ஸஸும் நம்ம வந்து லைக் ஒரு எப்படி சொல்ல, ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தானே வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிருமான்ட்டு. ஸோ அது இது வரைக்கும் எனக்கு உங்ககிட்டேருந்து நிறைய கிடச்சிருக்கு, பட் அவார்ட்ஸ் மூலியமாக எனக்கு கிடச்சதில்லை. பட் ஷுர் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் அவார்டு வாங்குவேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைச்சிட்ருக்கோம், அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக மேபி உங்களோட வாய்முகூர்த்தம் பழகட்டும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் உங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா, இன் தட் சீரியல் வாட் ரோல் யூ ஆர் பிளேயிங்? ஐஸ்வர்யா, வாட் இஸ் த கொஸ்டின் இஸ் திஸ்? என்னால் நம்பவே முடியல. ஓகே, நான் கதிர்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். கதிர் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் மனமேலை வாட ஒரு ஹீரோ. ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் நான் பண்ணுறேன். அண்டு லைக் நீங்கள் அந்த கேரக்டர் ரொம்ப லவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். யா முபரக், ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்கள் சீரியல் ப்ரோமோ சூப்பர். ஓஎன் ரத்னம் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என் சப்போர்ட் என்றுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் முபாரக், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. அண்டு நான் ரத்னம் சார்கிட்ட நான் சொல்கிறேன், அவரோட டைரக்ஷன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். லைக் இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் வந்து என்னோடய குரு ரத்னம் சார். நான் அவரை குருன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் என்னோடய குரு ரத்னம் சார். ஸோ அதனால் வந்து நான் அவர்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நான் வந்து கன்வே பண்ணுறேன். ஓகே. அண்ட் யா ஸ்னேகா செல்வம், கதிரை ரொமான்டிக் பாயா இந்த சீரியலில் பார்க்கலாமா? கதிர் லுக் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேரக்டரை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நடிக்கிறீங்க?
ஒன் இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் இயர் சன் அவார்டில் உங்கள் நேம் நாமினி ஆகும்னு நினச்சோம், பட் ஆகலை. இந்த டைம் கதிர்க்காக வி ஆர் வெயிட்டிங். ஆல் தி பெஸ்ட் ரோஷன். ஓ ஸ்னேகா செல்வம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட் கொஸ்டின். ரொம்ப லைக் ஸ்வீட்டாக இருக்குது இந்த கொஸ்டின் படிக்கும் போது. அண்ட் லுக் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கேரக்டர் எந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் நான் டிராக்டர்லாம் ஓட்டினது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேரக்டருக்காக நான் டிராக்டர் ஓட்டினேன். அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் வந்து என்னோட இன்ட்ரொடக்ஷன் வந்து, சாரி நான் சொல்லக்கூடாது, அண்ட் வந்து நான் சிலம்பம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த கேரக்டருக்காக. ஸோ நிறைய விஷயங்கள், யோகாசனம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த கேரக்டருக்காக. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த கேரக்டருக்காக ஹோம்ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு சீனும் நடிக்கிறதுக்குமே வந்து லைக் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக போயிட்டுருக்கு. சூரியகலா, வாழ்த்துக்கள் ஆதி. எல்லாருமே ஆதி ஆதி ஆதினே தான் இன்னும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. ஸோ அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மணிமலாஸ், ரீல் ஹீரோயின் தான் நாங்கள் இனிமேல் தினமும் பார்க்க போகிறோமே. ரியல் ஹீரோயின் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தால் எப்போ காட்ட போகிறீங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். சே, கேமரா எடுக்கிற பையனே சிரிக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஸோ கியூட். ஸோ நல்லா இருக்குது கொஸ்டின், நல்லா இருக்குது கொஸ்டின். பாஸ். நான் சீக்கிரமாக ரியல் ஹீரோயினை வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே, யா. நியூ லுக் அடிபொலி. ஓகே, ஆந்திரா பொண்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட். லைக் இவ்வளோ பெரிய மெசேஜ் இது, லைக் இவ்வளோ பெரிய ஒரு கமெண்ட் எனக்காக. தமிழ் தெரியாமல் நீங்கள் வந்து லைக் கற்றுக்கிட்டு லைக் இவ்வளோ பெருசாக எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இதை நீங்கள், அது உங்களோட எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேம் இருந்துதான் நேமை நான் சொல்லியிருப்பேன். இதில் வெறும் யூசர் EQ சம்திங் ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். லைக் என்னோடய டேலண்ட் பற்றி நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, சாக்லேட் சீரியலில் நான் வில்லனாக பண்ணேன் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. அந்த சீரியல் பார்த்ததுக்கு அப்புறமா லைக் பிரியமான தோழி ஆதி தான் வந்து அவரான்னு சொல்லி அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்களாம். ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வில்லனாக பண்ணியிருப்பேன், இதில் நான் ஹீரோவாக பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆந்திரா பொண்ணு. அது ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி என்னை நோட்டீஸ் பண்ணி சொன்னதில்லை. ஸோ என்னை இவ்வளோ நோட்டீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஒவ்வொரு டேரக்டருக்குள்ள புது சீரியல் எடுக்கும்போது உங்கள் பேர் தான் வரும், அதான் உங்களோட சக்ஸஸ். ஸோ ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச். லைக் இந்த மாதிரி ஒரு விஷ் வந்து, இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் வந்து யாருமே எனக்கு கொடுத்ததில்லை. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுக்கோங்க. ஓகே, நானும் உங்களுக்காக வந்து தெலுங்கு நான் கற்றுக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் நான் தெலுங்கு ப்ராஜெக்ட்டும் நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆசை, நான் தெலுங்குல நான் ப்ராஜெக்ட் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. ஷுவராக நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் எல்லாரையும் நான் உங்கள் லாங்குவேஜில் நான் வந்து பேசி உங்கள் லாங்குவேஜில் நான் ఎంటర్టైన్మెంట్ பண்ணுறேன். ఓకే, మెసేజ్ చాలా బాగుంది, చాలా చాలా బాగుంది. నే నిన్ను ప్రేమిస్తున్నారు ఆంధ్రా பொண்ணு. தேங்க்யூ ஸோ மச். ஹேமா, உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்கு. உங்கள் ஸ்மைலில் நான் ரொம்ப அடிமை, பின்ன வெக்கப்பட்டுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க பாருங்க, ஐயோ அவ்வளவு அழகு. ஹேமா, ஏமா, ஓகே நைஸ். அதை லாஸ்ட் அந்த ரீலில் தானே சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஏமா. அண்டு உங்கள் அம்மா கூட ஒரு vlog பண்ணி வீடியோ போடுங்க அண்ணா, உங்கள் அம்மா நல்லா காமெடி பண்ணுறாங்க. எழிலன் மீடியா. கண்டிப்பாக நான் இந்த வீடியோ அம்மா கிட்ட நான் காட்டுறேன், அவங்க செம்ம ஜோராகிடுவாங்க. ஓகே, நான் அம்மா கூட கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே, அண்ட் அட்வான்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓ சுரேஷ் பாஸ்கர், தேங்க்யூ ஸோ மச். லைக் என்னோட பர்த்டேலாம் வேறு ஞாபகம் வச்சுருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். லைக் அண்ட் என்னோட பர்த்டே எப்போவா? என்னோட பர்த்டே வந்து கம்மிங் 27 ஜூலை 27. லாஸ்ட் டைம் கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ், தேங்க்யூ. அண்ட் எழிலன் அண்ணா, உங்கள் மேரேஜ் இப்போது மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்கா சொல்லுங்கள். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்றது கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இந்த சீரியலாவது கடைசி வேற நிஷா பொசுக்குன்னு கலாய்ச்சிட்டாங்கப்பா.
இந்த சீரியலாவது கடைசி வரை பார்க்குற மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக நாங்கள் பார்க்குற மாதிரி தான் வந்து பண்ணுவோம். மேபி உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. விபினயா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஆனால் ஆன்சர் பண்ணவே மாட்டுறீங்க அண்ணா அப்படின்னு ஒரு சேட் ஸ்மைலி போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் கொஸ்டின் கேட்கல. நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். பட் நான் உங்கள் நேமை சொல்லிடுறேன். ஓகே. விபினயா, ஹாய் விபினயா. அண்ட் அன்பு ப்ரோ, இன்ஸ்டாகிராம் லைவ் வரமாட்றீங்க, ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராம் லைவில் வாங்க. கண்டிப்பாக நான் வரேன், இன்ஸ்டாகிராம் லைவில் வரேன். நான் வந்து ஆக்சுவலி நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன் எப்போ வரேன்னு சொல்லிட்டு. அண்ட் யா, முடிய போதும். ஹாய், ஹவ் ஆர் யூ? உங்கள் சிப்ளிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களை பிக் ஸ்க்ரீனில் எப்போ பார்க்கலாம்? வி ஆர் வெயிட்டிங் டு see you in பிக் ஸ்க்ரீன். உங்கள் ஃபேவரட் ஹீரோயின் யார்? ஹாய் நித்யா இன்பா. யா, ஐ எம் ஸோ ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என்னோடய சிப்ளிங்ஸ் வந்து எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களோட குட்டீஸ் தான் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. அந்த குட்டீஸ்லாம் வந்து என்னோட அக்காவோட குட்டீஸ் தான். அண்ட் பிக் ஸ்க்ரீனில் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அது கரெக்டான நேரம் வரும்போது அது நடக்கும். ஓகே. அண்டு ஃபேவரட் ஹீரோயின் டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே தெரியும். என்னோடய ஃபேவரட் வந்து தளபதி விஜய். அவர் பாலிடிக்ஸ் போனாலும் சரி, இங்கே நடிச்சிட்டு இருந்தாலும் சரி, ஆல் டைம் ஃபேவரட். சின்ன வயசுலேருந்து ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் மட்டும்தான். அண்ட் ஹீரோயின் வந்து லைக் சாய் பல்லவி அண்ட் மெடோனா செபாஸ்டின், அப்புறம் பார்வதி மேனன். இவங்க 3 பேர் எனக்கு அவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது 3 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அம்ரித்தாமி, ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா. ஹாய் அம்ரிதா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஹாய் அம்ரிதா, ஸ்ரீலங்காவில் எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லுங்கள். ஓகே. பவி தான் சூப்பர் பேர், பவியை போட சொல்லுங்க விக்கி. ராஜ் என் கையில் இல்லையப்பா, முதலாளி வேற, சேனல் வேற, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். உங்கள் பெயர் என்னவோ? என்னோட பெயர் வெங்கடேஷ். என்னோட பெயர் வந்து ஆக்சுவலி விக்னேஸ்வரன். அதுதான் வந்து என்னோட ஸ்கூல்லலாம் என்னோட நேமு. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் வந்து நான் வந்து விக்கி ரோஷன் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். யா இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் நான் அப்புறம் நான் சொல்கிறேன். அண்ட் ஸோ ஹாப்பி, லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் கதிர் கேரக்டரை பற்றியும் ஆதியை நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறத பற்றியும் நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் கண்டிப்பாக கதிர் வந்து உங்களை வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவான். பயங்கரமாக இருக்கும். அந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவ்வளோ லவ் பண்ணி நடிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு கமெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டவங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். ஓகே. யா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யா, கூடிய சீக்கிரம் வந்து மண்டே சன் டிவியில் மணமகளே வா 12:30க்கு மண்டே டு சாட்டர்டே பாருங்கள். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் என்னை விஷ் பண்ணணும். எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். எப்படி அந்த கேரக்டர் இருக்குது, நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் எல்லோரும் என்கிட்ட சொல்லணும். ஓகே. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களோட ரிவ்யூ நான் பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே.